ஒவ்வொரு திட்டமாக வரக்கூடாது என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீட்டின திட்டம் கொண்டு வரக்கூடாது, கெயில் திட்டம் கொண்டு வரக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரக்கூடாது, ஸ்டெர்லைட் ஆலை மூடணும், ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஸ்டெர்லைட் ஆலை துவக்கவே படக்கூடாது என்று சொல்லி 1996 தூத்துக்குடியில உண்ணாவிரதம் இருந்தோம். சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவன் பொன் ராதாகிருஷ்ணன் 3 நாட்கள் நான் அங்கே உண்ணாவிரதம். அப்ப எல்லாரும் கொண்டு வரட்டும் நீங்க. ஜல்லிக்கட்டு போராட்ட நேரத்திலே அப்போதே நான் சொன்னேன் பயங்கரவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அன்றைக்கு அரசாங்கம் கேட்கல, எல்லாரும் கேள்வி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்துடைய தரப்பிலே மறுப்பு தெரிவிக்கப்பட்டது, அரசியல் கட்சியுடைய சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி லத்தி சார்ஜ் அது நடந்தது. அதுக்கு பின்னாடி சொல்றாங்க காவல்துறையுடைய தமிழ்நாட்டினுடைய அதிகாரி, மூத்த அதிகாரி டிஜிபி அவர் சொல்றாரு பயங்கரவாதிகள் வந்துட்டா. அப்ப நீ அடிச்ச பிறகுதான் தெரியுதா பயங்கரவாதி அப்படின்ட்டு? 13 பேர் சுட்டு கொண்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியுதா பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி? ஆரம்பத்திலே நாம சொல்றல நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி பயிற்சி முகாம்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே என்று திரும்ப நாம் சொன்ன போது அதை பற்றி காதில் நீங்கள் வாங்கிக் கொள்ளவில்லை. எதை பற்றி நீங்க கவலைப்படல. எல்லா திட்டங்களும் மூடப்பட வேண்டும். இதை 8 வழிச்சாலை நடக்கக்கூடாது, அது வரக்கூடாது, ரோடு போடக்கூடாது, புதிய தொழிற்சாலை திறக்கக்கூடாது, இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டும். என் அன்பிற்குரிய பெரியவர்களை, இன்று பயங்கரவாதிகள் நினைப்பது இளைஞர்கள் வேலையற்று திரிய வேண்டும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தெரிய வேண்டும், இளைஞர்கள் பயங்கரவாதிகளாக மாற வேண்டும், தமிழகத்திலே மிகப்பெரிய கலவரம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட கலவரம் உருவானால் மட்டும்தான் பயங்கரவாதிகள் தம்முடைய செயல்களை நடத்த முடியும் என்று விரும்புகிறார்கள். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஓட்டுக்கு ₹1,00,000 கொடுத்தாலும் கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. பணத்தை கொடுத்து வெற்றி பெற்ற ஒரு கட்சியுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஓட்டுக்கு ₹1,00,000 கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இன்னொரு கட்சியை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஆளுங்கட்சியை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க லட்சம் கொடுத்தா கூட ஜெயிச்சிருக்க மாட்டீங்கன்னா அப்ப என்ன காரணம்? அப்போ ₹1,50,000 இவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். இவர் கொடுக்க இதான் நிலைமை. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகள் தோறும் சுற்றி திரிந்தவர் உள்நேர ஊழியராக. நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும். அருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏறத்தாழ எல்லா வழிகளிலும் தமிழகத்தினுடைய நிர்வாக கட்சிக்கு தர வேண்டும் என்று கேட்டு ஊழலற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, நிலையான ஆட்சி, மதசார்பற்ற ஆட்சி இன்னைக்கு காங்கிரசுக்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லோரும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். சாலைகள் மேம்பாடு, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறப் போகிறார் என்பதை கட்டியம் கூறக்கூடிய வகையில் இங்கே கூட்டம் இங்கே திரளாக வந்து கொண்டிருக்கிறது.